أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் சுவனத்தில் இளைப்பாறுவோம் அப்படிங்கிற தலைப்பில் ஒன்றிணைஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தலைப்பின் கீழ் தினம் ஒரு திக்ரை நம்ம கற்றுக்கிட்டு வரோம். நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறும்போது அல்லாஹ் நம்மளையும் நினைவு கூறுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். ஃபதுகுரூனி அது குறுக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்வை நம்ம மனதுக்குள்ளேயும் இங்கே இருக்க சாமானிய மனிதர்கள் முன்னாடியும் தான் நினைவு கூறுறோம். ஆனால் இதுக்கு பகரமாக நம்மளுடைய ரப்பு நம்மளை உயர்ந்த சபைகளில், வானவர்கள் இருக்கக்கூடிய சபைகளில் நம்மளை குறித்து நினைவு கூறுறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இப்படிப்பட்ட அந்தஸ்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய திக்ருகளை ஒவ்வொரு திக்ராக நம்ம கற்றுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்ம என்ன ஒரு திக்ரை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ர் தான். நம்ம தினமும் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு திக்ர். அது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சலவாத்து சொல்கிறது. நம்மளில் தொழுகையில் சலவாத்து சொல்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு பழக்கமாக இருக்கும். அதை தவிர்த்து தொழுகைக்கு வெளியிலையும் இந்த சலவாத்து கூறுவது நமக்கு அதிக நன்மைகளை பெற்றுத்தரும். அப்போது வெள்ளிக்கிழமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நம்ம அதிகமாக சலவாத்து சொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. இப்போ இதனுடைய சிறப்பு என்ன, இதனால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதானே நம்மளால் அந்த அமலை முழுமையாக செய்ய முடியும். பாருங்கள், அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களிடம் தூக்கத்திலிருந்து எழுந்து வரும்போது, காலையில் வரும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும் முகம்லாம் ரொம்ப பொலிவாகவும் தெளிவாகவும் எங்ககிட்ட வந்தாங்க. அப்போ நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட கேட்டோம், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க, என்ன காரணம் அப்படின்னு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் என்னிடம் வந்தார். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வானவர்களுடைய தலைவர் என்னிடம் இன்னைக்கு வந்தார். வந்து என்கிட்ட சொன்னார், உங்களுடைய உம்மத்தில் யாரெல்லாம் உங்கள் மேலே ஒரு சலவாத்து சொல்கிறாங்களோ, உங்களுடைய உம்மத்துகளில் யாரெல்லாம் உங்கள் மீது ஒரு சலவாத்து சொல்கிறார்களோ, அந்த ஒரு சலவாத்திற்காக அல்லாஹ் அவர்களுக்கு 100 நன்மைகளை எழுதுகிறான், 100 தீமைகளை அழிக்கிறான், அவங்களுக்கு 10 தரஜாக்களை உயர்த்துறான், அவங்களுடைய அந்தஸ்தில் 10 படி அல்லாஹ் உயர்த்துறான், இன்னும் அவர் மீது அல்லாஹ் சலவாத்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த நபிமொழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க. பாருங்கள், அப்போ நம்ம சாதாரணமாக நினச்சி சொல்லக்கூடிய ஒரு சலவாத், ரசுல்லாவுக்கான ஒரு துவாவாக அதை நினச்சி நம்ம சொல்கிறோம். ஆனால் இது ஒரு திக்ரா நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய வகையில் அது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். நமக்காக 100 நன்மைகளை பெற்று தருது, 100 தீமைகளை அழிக்குது, நம்மளுடைய 10 அந்தஸ்தை உயர்த்துது, அல்லாஹுவும் நம் மீது சலவாத்து சொல்கிறான் அப்படிங்கிற எண்ணற்ற நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருது. இந்த சலவாத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும் போது சொல்கிறான். 33வது அத்தியாயத்துடைய 56வது வசனத்தில், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிஇ யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வசல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹுவும் வானவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறுகின்றார்கள். இறை விசுவாசிகளே, இறை நம்பிக்கையாளர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்களும் சலவாத்து கூறுங்கள், சலாமும் கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு கட்டளையிடுறான். அப்போது நம்ம சலவாத்து சொல்கிறதால முதலாவது நம்ம அல்லாஹ் கொடுத்த ஒரு கட்டளையை நிறைவேற்றுறோம். நானும் என்னுடைய மலக்குகளுமே நபி மேலே சலாம் சொல்கிறோம், சலவாத்து சொல்கிறோம், நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லணும் அப்படிங்கிற அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம்ம மாறுறோம். 2வது நன்மை என்னன்னு பாருங்களேன், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சலவாத்து சொன்னால் அல்லாஹ் நம் மீது 10 முறை சலவாத்து சொல்கிறானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு முறை சலவாத்து கூறினால் அல்லாஹ் 10 முறை சலவாத்து உங்கள் மீது கூறுகின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு 3வது, இந்த சலவாத்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருக்கமான மனிதராக நம்ம மறுமையில் மாற முடியும். மறுமை நாளில் என்னிடம் மக்களில் மிக நெருக்கமானவர் யார் தெரியுமா, என் மீது சலவாத்தை அதிகமாக கூறுபவர் தான். அப்போது நாளைக்கு மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய நிலையில் பார்ப்போம், நமக்காக நீர் புகட்டக்கூடிய நிலையில் பார்ப்போம். இந்த மாதிரியான சூழல்கள் ரசூலுல்லாஹ்வை நம்ம சந்திக்கும் போது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருக்கமான மனிதராக நம்ம இருக்க தானே விரும்புவோம். அப்போது இந்த சலவாத்து கூறுற மனிதர்களை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமையில் இவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமான மனிதராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சலவாத்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நன்மைகள். இன்னும் ஒரு நபிமொழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாட்களிலேயே மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆகும். எனவே அன்று எவர் என் மீது சலவாத்து கூறுகிறார்களோ நிச்சயமாக உங்கள் சலாத் என்னிடம் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இப்போது ரசூலுல்லாவுக்கு நம்ம சலவாத்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இன்னென்ன நபர் உங்கள் மீது சலவாத்து சொன்னாங்க அப்படிங்கிறது ரசூலுல்லாவுக்கு எடுத்து காட்டப்படுமா. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் மரணிச்சு போயிடுவீங்களே, நீங்கள் மண்ணறையில் அடக்கப்பட்டுருவீங்களே, அப்புறம் எப்படி நாங்கள் சொன்ன சலவாத்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும் அப்படின்னு. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நபிமார்களை உண்பது பூமிக்கு ஹராம், மண்ணுக்கு ஹராம், எங்களை மண் மக்கிராது, எனக்கு உங்களுடைய சலவாத்து எடுத்து காட்டப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போது நம்ம ஒவ்வொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சலவாத்து சொல்லும்போது ரசூலுல்லாவுக்கு நம்ம யார் அப்படிங்கிறது காட்டப்பட்டுட்டே இருக்கும். இப்போது இங்கே ஒரு ஆயிஷாவோ இல்லை ஒரு ஃபாத்திமாவோ சலவாத்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பெண் சலவாத்து சொன்னாங்க அப்படிங்கிறது ரசூலுல்லாவுக்கு எடுத்து காட்டப்படும். இப்போது மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிப்பாங்க தானே. சுபஹானல்லாஹ், எப்படி ஒரு அந்தஸ்தையும் ஒரு நன்மையையும் இந்த சலவாத்தை நமக்கு பெற்று தருதுன்னு பாருங்கள். அடுத்து நமக்கு ஒரு எண்ணம் தோணலாம், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சலவாத்து சொல்கிறோம், அதுக்காக நம்ம பாவம் மன்னிக்கப்படுது, நன்மை எழுதப்படுது, அந்தஸ்து உயர்த்தப்படுது, ரசூலுல்லாவுக்கு அது எடுத்து காண்பிக்கப்படுது, மறுமையில் நம்ம ரசூலுல்லாவுக்கு நெருக்கமாக இருப்போம். இதெல்லாம் சரி, ஆனால் அல்லாஹ் நம் மீது சலவாத்து சொல்கிறான்னா அது என்ன? எப்படி அல்லாஹ் சலவாத்து சொல்ல முடியும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, நான் ரசூலுல்லாஹ் மீது சலவாத்து சொல்கிறேன்னு. அப்போ அல்லாஹ்வும் சலவாத்து சொல்கிறானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மலக்குகள் நம்மளை போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சலவாத்து சொல்லுவாங்க முழுசாக. ஆனால் அல்லாஹ் எப்படி சலவாத்து சொல்கிறான்னா, அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிகிறான், அவங்களுக்கு ரஹமத்து செய்கிறான். அப்போது நம்ம சலவாத்து சொல்லும்போது அல்லாஹ் நம்மீதும் சலவாத்து சொல்கிறான். அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம் மீது அருள் புரிகிறான். அப்போ நம்ம ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சலவாத்து சொன்னோன்னா அல்லாஹ் நம் மீது 10 முறை அருள் பொழிகிறான். அப்போது இந்த அந்தஸ்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடையக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லா நாள்லையும் நம்ம சலவாத்து சொல்லணும். வெள்ளிக்கிழமைகளில் இன்னும் அதை அதிகப்படுத்தி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். ஜும்மாவுடைய நாளன்று ஜும்மா முபாரக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டேட்டஸ் போடுறதும், ஜும்மாவுடைய ஒழுங்குகள்னு சொல்லி சில விஷயங்களை ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு மட்டுமே நம்ம முனைப்பாக இருக்கும். அதை தவிர்த்து என்ன அமல்கள் செய்யலாம் அப்படின்னா, நம்ம சூரா காஃப் ஓதுறது போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அதிகம் சலவாத்து சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கணும். அப்படி நம்ம சலவாத்து சொல்லலை அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, என் மீது என்னுடைய பெயர் கேட்ட பின்பும் யார் சலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. அப்போது சலவாத்துன்ற ஒரு வார்த்தைகளை, எளிமையான வார்த்தைகளை சொல்லி அதிக நன்மையில் பெற்றுக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். இதை சொல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாத ஒரு சூழலில் நாளை மறுமையில் அவங்கள போய் சந்திக்கிற மக்களாக நம்ம இருந்துடக்கூடாது. சலவாத் அப்படின்ன உடனே என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், வேறு எதுவும் சில வார்த்தைகள் இது இருக்கா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம தொழுகையில் ஓதுற அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இந்த வார்த்தைகள் தான் சலவாத். இந்த முழுமையான சலவாத்தை நம்ம நேரம் இருக்கும்போதெல்லாம், இல்லை ஒரு நாளைக்கு இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி எப்படி காலை திக்ருகள் மாலை திக்ருகள் செய்கிறோமோ அதே போல் காலையும் மாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சலவாத்து சொல்லக்கூடிய மக்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.